நம்ம நிறைய பேர் உழைக்கிறோம், வருமானமும் இருக்கு. ஆனா ஏன் பணம் கையில நிக்க மாட்டேங்குது? ஏன் வந்த பணம் சீக்கிரமா செலவாகிடுது? இதுக்கான காரணங்கள் என்ன? வீட்டுக்குள்ள எந்த விஷயங்கள் பணத்தை வர வைக்கும்? எந்த பழக்கங்கள் பணத்தை நம்மளை விட்டு தள்ளி வைக்கும்? இந்த வீடியோல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பணம் சேரும் சின்ன சின்ன வழிகள் எல்லாத்தையும் தெளிவா ஒழுங்கா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. பணம் வராம இருக்கிறதுக்கு காரணம் எப்பவும் உழைப்பு இல்லாம கிடையாது. நிறைய பேர் கடுமையா உழைக்கிறாங்க, ஆனா பணம் கையில நிக்க மாட்டேங்குது. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம வீட்டு சூழலும் நம்ம பழக்கங்களும் தான். பணம் என்பது ஒரு ஆற்றல் மாதிரி. அந்த ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ள சீரா ஓடணும்னா முதல்ல நம்ம வீடு எப்படி இருக்கு என்பதை கவனிக்கணும். வீட்டில் பணம் வர ஆரம்பிக்க முதல் காரணம், நம்ம வீட்டுக்குள்ள தேவையில்லாத பொருட்கள் குவிஞ்சு கிடக்குது என்றா அது பணம் வர்ற பாதையை அடைச்ச மாதிரி ஆயிடும். உடைந்த சாமான், யூஸ் பண்ணாத பெட்டி, பழைய காகிதங்கள், பல வருஷமா தொடாத பொருட்கள் எல்லாமே பணம் ஓடுறத தடுக்கிற விஷயங்கள். வாரம் ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு இது தேவையா இல்லையா அன்னு பார்த்து தேவையில்லாததை வெளியே எடுத்தா அதுவே பணம் வர ஆரம்பிக்கிற முதல் படி. நம்புங்க, வீடு லைட்டா கிளியரா ஆன நாள்ல இருந்து மனசும் லைட்டா ஆகும். மனசு லைட்டா ஆனா வாய்ப்புகள் தானா வர ஆரம்பிக்கும். பணத்தை மதிக்கிற பழக்கம் ஏன் முக்கியம்? பணம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நிறைய பேர் பணத்தை பத்தி காசு எல்லாம் மண்ணு, பணம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்னு பேசுறாங்க. இப்படி பேசுற இடத்துல பணம் தங்காது. நம்ம பணத்தை மதிக்க ஆரம்பிக்கணும். பணப்பைய ஒழுங்கா வைக்கணும். நோட்டுகளை மடிச்சு நசுக்கி வைக்காம நேரா வைக்கணும். கிழிஞ்ச நோட்டு இருந்தா மாற்றணும். பணப்பை என்பது பணத்துக்கு ஒரு வீடு மாதிரி. வீடு நல்லா இருந்தா அதுக்குள்ள இருக்கிறவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. வீட்டு வாசலும் பண வரவும். நம்ம வீட்டோட வாசல் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா நல்ல விஷயமும் வாசல் வழியா தான் உள்ள வருது. வாசல் எப்பவும் அழுக்கா இருந்தா அல்லது குழப்பமா இருந்தா அது வாய்ப்புகளை தள்ளி வைக்கும். கால நேரத்துல வாசலை சுத்தம் பண்ணி சின்னதா தண்ணீர்மா தெளிச்சாலே போதும். அது ஒரு நல்ல பழக்கம். இந்த சின்ன விஷயம் கூட பணம் வரக்கான வழியை திறக்குது. இந்த பழக்கங்கள் பணத்தை ஓட வைக்கும். நம்ம தினசரி செய்யற சில விஷயங்கள் பணத்தை நம்மளை விட்டு தள்ளி வைக்குது. அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். சாப்பாடு வீணாக்குறது, கோபத்துல காசை எரியறது, யாராச்சும் உதவி கேட்டா அவமானப்படுத்துறது, இரவெல்லாம் வீட்டை இருட்டா வைக்கிறது, இதெல்லாம் பணம் நிக்காம போக காரணம். பணம் என்பது சக்தி. அந்த சக்தியை நாம தவறா நடத்தினா அது நம்ம கிட்ட இருந்து விலகிடும். கல்லுப்புக்குள்ள காசு மறைச்சா பணம் சேருமா? இந்த விஷயம் பத்தி நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. கல்லுப்புக்குள்ள காசு வச்சா பணம் பெருகும்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, பணம் கல்லுப்புக்குள்ள இல்ல, நம்ம பழக்கத்துக்குள்ள இருக்கு. சின்னதா சேமிக்க ஆரம்பிச்சாலே போதும். மாதம் வருமானத்துல 10% கூட தனியா வைக்க ஆரம்பிச்சா அது பெரிய தொகையா மாறும். முதல்ல சேமிப்பு, அப்புறம் செலவு. இந்த பழக்கம்தான் நிஜமான பணம் பெருகிற வழி. பணம் வர வைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள். காலை எழுந்ததும் இன்னைக்கு நல்ல நாள், நல்ல விஷயம் நடக்கும் மனசுக்குள்ள சொல்லுங்க. சாப்பாடு சாப்பிடும் போது நன்றியோட சாப்பிடுங்க. வாரம் ஒரு நாள் யாருக்காவது உதவி பண்ணுங்க. அது காசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல எண்ணம், நல்ல செயல்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் பணத்தை நம்ம வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். பணம் ஒரே நாள்ல வராது, ஆனா தவறான பழக்கத்தால ஒரே நாள்ல போயிடும். நம்ம வீடு, நம்ம மனசு, நம்ம பழக்கம், இதை மூணையும் சரியா வச்சா பணம் நம்ம வீட்டை தேடி வரும். வந்த பணம் நிக்க ஆரம்பிக்கும். சேமிப்பும் மெதுவா பெருகும். பணம் வருதுன்றது ஒரே ஒரு விஷயத்தால நடக்கிறது கிடையாது நண்பர்களே. சின்ன சின்ன பல விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு வீட்டுக்குள்ள பண வரவை அதிகரிக்குது. முதல்ல வீட்டுக்குள்ள தண்ணீர் ஓட்டம் கவனிங்க. சோர்ந்துகிட்டே இருக்கும் டேப், கசிந்து கொண்டிருக்கும் குழாய், இவையெல்லாம் பணம் வெளியே ஓடுறதுக்கான அறிகுறி. அதனால தண்ணீர் வீணாகாம பார்த்துக்கணும். அடுத்து வீட்டுக்குள்ள உள்ள கண்ணாடிகள். உடைந்த கண்ணாடி, மாசு பிடிச்ச கண்ணாடி, இதெல்லாம் நல்லது இல்ல. கண்ணாடி சுத்தமா இருந்தா வீட்டுக்குள்ள ஒளியும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். கிச்சன் ரொம்ப முக்கியம். அடுப்பு எப்பவும் சுத்தமா இருக்கணும். அடுப்புக்கு மேல அழுக்கு, எரியாத கேஸ், இதெல்லாம் பண வரவுக்கு தடையாகும். அடுப்பு நல்லா வேலை பண்றதுன்னா வீட்டுக்குள்ள செல்வம் நிறையும். சாப்பாட்டு தானியம் எப்பவும் காலியா இருக்கக்கூடாது. அரிசி, பருப்பு, உப்பு, இது மூணும் வீட்டுல இருக்கணும். முழுசா காலி ஆகிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் வாங்கி வச்சுக்கணும். இது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல, ஒழுங்கான பழக்கமும் கூட. அடுத்து படுக்கை அறை. படுக்கைக்கு கீழே தேவையில்லாத பெட்டி, சாமான் அடிச்சு வைக்காதீங்க. படுக்கைக்கு கீழே காலியா இருந்தா உறக்கமும் நல்லா வரும். உறக்கம் நல்லா வந்தா மனசு தெளிவா இருக்கும்.
மனசு தெளிவா இருந்தா சரியான முடிவுகள் எடுப்போம். காலணிகள் பத்தி ஒரு விஷயம். சிதறி கிடக்கிற செருப்பு, சாண்டல் இவையெல்லாம் பண ஓட்டத்தை குழப்பும். அதனால காலணிகளை ஒரே இடத்துல ஒழுங்கா வச்சுக்கணும். கடன் விஷயம். சும்மா தேவையில்லாத கடன் பண அழுத்தத்தை அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிறு கடன்களை முதல்ல முடிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு கடன் தீர்ந்தாலே மனசுக்குள்ள ஒரு லேசான நிம்மதி வரும். பணம் பற்றிய பேச்சு கூட முக்கியம். எப்பவும் பணம் கஷ்டம், எதுவுமே சரியா போகல அப்படின்னு பேசாதீங்க. வார்த்தைகளும் ஒரு ஆற்றல் தான். நம்ம பேசுறது நம்ம வாழ்க்கையில திரும்ப வரும். கோவில், தியானம், அமைதி, இது மத விஷயமா இல்ல, மன அமைதிக்கான விஷயம். மனசு அமைதியா இருந்தா பணம் சம்பந்தமான முடிவுகளும் சரியா வரும். இவையெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் இல்ல. ஆனா இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு வீட்டுக்குள்ள பண வரவையும் நிம்மதியையும் கொண்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே.